Hi friends, நான் கார்த்திகாயினி. I got placed in a company. ஹாய், நான் உங்களோட வெங்கடேஷன் விக்கிடிக்கன் காஷிவ் இன்ஃபோடெக். இன்றைக்கி என் தங்கச்சியை பற்றி பேச போகிறேன். தங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமான ஒரு தங்கைங்க, கார்த்திகாயினி பற்றி பேச போகிறேங்க. ஸோ பிஎஸ்என்இ காலேஜ் திண்டுக்கல், பிஎஸ்என்இ காலேஜ் திண்டுக்கலுங்க 2022 பாஸ் அவுட்டுங்க, சிவில் இன்ஜினியருங்க. இந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் லைக் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் எக்ஸாம் படிக்க போயிட்டு இது வேண்டாம், நம்மளோட ஃபீல்டு இது கிடையாது, வேறு ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு சென்னைக்கு இங்கே படித்து ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி 3 ஆஃபர் வாங்கின ஒரு சிங்கத்தை பார்க்குறீங்க. அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னைன்னு 3 ஊரில் ஆஃபர் வாங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தான் நம்முடைய கார்த்திகாயினி. கண்டிப்பாக கார்த்திகாயின்கிட்ட பேசும்போது அந்த பவர் இருக்கும், அந்த ஒரு நெருப்பை அவட்ட நான் பார்க்க முடியுங்க. அப்படி அவ்வளோ ஃபயராக இருப்பா. அதில் தான் அவள் 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை சாதாரணமாக பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த தன்னடக்கம் கார்த்திகாயின்ட்டு தான் நம்ம கற்றுக்கணுங்க. நம்ம இவ்வளோ சாதிச்சிட்டுமேன்ற எண்ணம் இருக்காதுங்க, சரிங்களா, இன்னும் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கார்த்திகாயினி, கண்டிப்பாக நான் வாழ்த்துறேம்மா. ப்ராஜெக்டில் ஒன்று அடிச்சிக்க முடியாது, இன்டர்வியூவில் அடிச்சிக்க முடியாது, என்னோட பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணி தான் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, நம்மளோட அசிஸ்டன்ட் கமிஷனர் நீ அவார்டு வாங்கியிருக்க, ஒவ்வொரு இடத்துலையுமே நீ தான் பெஸ்ட்டு, இன்றைக்கும் நீ தான் பெஸ்ட்டாக நிற்கிறம்மா. சரிங்களா, ஓகே. கடைசியில் அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் சீக்கிரம் கிளம்பிட்டு அது ஒரு சின்ன வருத்தம், பட் ஸ்டில் ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி. சரிங்களா, நீ கொடுத்த அந்த குரு தட்சணை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேங்க. உங்கள் அம்மா கிட்டே நான் லைக் அவங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் கேட்டதாக சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கம்மா. ஸோ லைக் எல்லாருமே சாக்லேட் கொடுப்பாங்க, நீயும் வீரா எனக்கு குரு தட்சணை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாதுங்க, ஆனால் இனிமேல் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் மாற்ற முடியும் என்று காமிச்சோதாம்மா நீ. வாழ்த்துக்கள்மா, இந்த கம்பெனி நானும் ஒன்று வாழ்த்துறோம். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ ஆக்சுவலாக லைக் எல்லாருமே ஒரு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா நினைப்பாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இங்கே என் பக்கத்தில் உட்காந்துருக்க கார்த்திகாயினிங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான என்னோடய சிஸ்டருங்க, தங்கைன்னு சொல்லலாம். லைக் உண்மையாகவே லைக் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ சின்சியருங்க. அவங்க மற்றவங்க கூட பேசி நான் பார்த்ததே கிடையாதுன்னா பார்த்துக்குங்க. ஒர்க் அந்த ஒர்க்லேயே இருக்கிற மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சனுங்க. நான் கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணுவேங்க. ஸோ லைக் இந்த கம்பெனியுமே கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல எம்ப்ளாயிங்க, நல்ல ட்ரைனிங் கொடுங்க. 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க லைக் ஜாவாலங்க. இது இல்லாமல் இன்னும் 2 ஆஃபர் பைப்லைனில் இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆஃபர் வாங்கியிருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் தான் நாம் நேரில் பார்த்துட்ருக்கோங்க கார்த்திகாயினி. ஆக்சுவலாக நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, எப்படிம்மா திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு வரணுன்ட்டு எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு? வீட்டில் பெர்மிட் பண்ணாங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி செக்டாரில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் சார். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இயர்ஸில் அவங்களே புரிஞ்சுட்டு தான் சரி ஓகே யூ கோ அண்ட் இவால்வ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வாட் எவர் யூ வாண்ட் அப்படி சொல்லிட்டு வீட்டில் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தனால தான் என்னால் இந்த அளவுக்கு என்னால் ஷைன் பண்ணவே முடிஞ்சுது சார். ஸோ அந்த ஒரு ஐடி செக்டார் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால மட்டும்தான் சார் இங்கே நான் சென்னைக்கு வந்தேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக லைக் இந்த வீடியோ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகிடும்னு நினைக்கிறேங்க பப்ளிஷ் ஆகிறதுக்கு. எனிவே லைக் அப்போ நீங்கள் ஒரு இன்னும் மிகப்பெரிய கம்பெனியில் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்மா, எப்படிமா ஐடிக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கோடிங் கஷ்டம் இல்லை, அதுவும் ஜாவா சொல்லவே தேவையில்லை, செம கஷ்டம். எப்படி ஒரு சிவில் இன்ஜினியர் நீங்கள் அது மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க உங்கள் ப்ரொஃபைலில்? சார் என்னதான் நான் சிவிலில் நான் படித்தாலும் என்னோட ஃபுல் ஃபோக்கஸிங் லைக் ஐடி போகணும், ஐடி எம்ப்ளாயாக இருக்கணும். நான் என்னோட மெயின் ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான கோல்ஸ் எல்லாம் சிவில் தான், அந்த ஓரியன்ட் கோர்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அப்போ சைட் பை சைடு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது சொல்லிட்டு அதை தான் நான் மோஸ்ட்லி பார்த்துட்டு இருந்தேன். ரைட் ஃப்ரம் த காலேஜ் டைம்லேருந்தே நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தனால தான் என்னால் அதோட இன்ட்ரெஸ்டோட டெவலப்மெண்ட்டான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. திண்டுக்கல் அந்த மாதிரி பழனி அந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்களாம் அப்படியே ஊர்லேயே இருந்துருவாங்க. ஒன்று அண்ட் 2வது நம்மளாலாம் படிக்க முடியாது, நம்மளால் வேலைக்கு போக முடியாது, ஐடிக்குள்ளே நுழைய முடியாது, கோடிங் கஷ்டம்,
புரியுதுங்களா? ஓகேவா? இது இல்லாமல் வந்து எப்படியாவது ஏமாற்றி காசு கொடுத்து போயிடலாம், இந்த மைண்ட் செட் தான் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தர போகிறீங்கம்மா? கம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் சார் நான் சொல்லுவேன். ஒரு ஒரு விஷயத்த ஒரே பர்செப்ஷன்லேருந்தே பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு கட்ஸோட நம்மளால முடியும்னு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சு அதுக்காக நம்ம ஒர்க்கும் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கட்ஸ் எடுத்து ஒரு டெசிஷன் லைஃப்ல எடுத்தா மட்டும்தான் வர முடியும். ஜஸ்ட் லைக் தட் என்ன ஆகிடுமோன்னு இருந்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஸோ கட்ஸோட நம்ம மேலேயும் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணா கண்டிப்பா சக்சஸ். சரிங்கம்மா, சென்னைக்கு வராங்க, கோர்ஸ் படிக்கிறாங்க, வேலை தேடுறாங்க, கிடைக்கலாம், என்ன பண்ணலான்றீங்க? அப்ப அவங்க மேல ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் என்னன்னு அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு அதுல ஒர்க் அவுட் பண்ணதுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்க முடியும்ன்றீங்களா? கண்டிப்பா பண்ணலாம் சார். சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து கார்த்திகாயினியோட இன்னொரு பேர் கான்ஃபிடென்ஸ்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அவங்க மட்டுமே ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் கிடையாதுங்க. சுற்றி இருக்கிறவங்களுமே கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சன்றதை இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. ஸோ 3 கம்பெனிக்கு போயிட்டு 3 ஆஃபர் வாங்குறதுன்றதுலாம் ஒரு சரித்திரங்க. இப்போ இன்னும் 2 ஆஃபருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. அந்த நல்ல செய்திக்காக நானும் காத்துட்ருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் கார்த்திகாயினி மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோன்னா யாராக இருந்தாலும் எங்கிருந்தும் போக முடியுன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காடு தான் நம்ம பக்கத்தில் இருக்க என்னுடைய தங்கை கார்த்திகாயினிங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச். என் நேம் கார்த்திகாயினி. என்னோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல். நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2022 பாஸ்ட் அவுட். நான் ஆஃபர் கிடச்சி நான் கம்பெனியில் பிளேஸ்ட் ஆகிருக்கேன். ஸோ சிவில் இருந்து ஐடிக்கு வர்றதுக்கு வந்து ரொம்பவே பெரிய கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆஸ் ஃபார் மீ அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா வந்து சாரோட டீச்சிங்ஸால் வந்துட்டு நான் நல்லா லேர்ன் பண்ணி நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இப்போ நான் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். நான் ஃப்யூச்சர் கோல்ஸ் எப்படின்னா நான் தனியாக எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணணும்னு இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃப்யூச்சர் கோல் இருக்குது. ஸோ அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட் சார். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ஜாயின் பண்ணால் டெஃபினெட்லி அவளுக்கு ஒரு கெரியர் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நாங்கள் வந்து சாரை மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சார்கிட்ட வந்து என்கொயரியில் பேசிகிட்டு இருந்த போது சொன்னாங்க, கண்டிப்பாக உன்னால் பிளேஸ் ஆக முடியும். எனக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அந்த கான்ஃபிடென்ஸை வந்து விட்டுறாத, நீ இதே மாதிரி பில்ட் பண்ணி கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க.